வணக்கம் and welcome to Big Boss Review. இது டிசம்பர் 8ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, நிகழ்ச்சியில் நிறைய இருக்கு பேசுறதுக்கு and I want to make this as brief as possible. So without further ado, let's jump into the review. ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதே அந்த ஹாலில் அந்த ஒரு பெரிய கவுச் மாதிரி வச்சுருக்காங்களே, which they call முட்டைன்னு கூப்பிட்றாங்களே, அதில் விஷ்ணு, மணி, தினேஷ், கூல் அண்ட் அர்ச்சனா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நிக்சனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவர் வெளியாக்கணும்னு சொல்லி நான் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். ஏன்னா அவர் சொருகிடுவேன்னு சொன்னார். அர்ச்சனாவுக்கும் அவருக்கும் இங்கே ஏற்பட்ட அந்த மோதலில். ஸோ அதை பற்றி இங்கே ஸ்லோவாக விஷ்ணு பற்ற வைக்கிறாரு நினைக்கிறேன். விஷ்ணு தினேஷ் நினைக்கிற பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷ்ணு சொல்வார், யுகேந்திரன் வணக்கம் யுகேந்திரன், உங்கள் பிக் பாஸ் வீட்டை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், தாங்க முடியல, என்ன சட்டை, ஓ ஓ அதுக்காக சட்டம் மாற்றி, ஓகே நிக்சனுக்கு ரெட் கார்டுன்றது சொல்கிறாரு. உரிமை குரல் அதை பற்றி தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ உரிமை குரல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா கிட்ட சொல்கிறாங்க, விஷ்ணு சொல்வார் நினைக்கிற ஆரம்பிப்பாருன்னு, இந்த மாதிரி உரிமை குரல் எழுப்பலாம், சனிக்கிழமை என்ன நடக்கும், என்னென்னலாம் கேள்வி கேட்பாரு அப்படின்றதுலாம். அப்படியே வரிசையாக அவர் கேள்வி கேட்டுற போகிறாருன்னு உட்காந்து யோசிக்கிறாங்க பாருங்கள். சரி, கேள்வி கேட்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அர்ச்சனாவோட விஷயமும் வரும், நிச்சயமாக ரெட் கார்டுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தினேஷ் சொல்வார், அது அவங்க தான் செய்யணும், அவங்க தான் உரிமை குரல் எழுப்பணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு கரெக்டாக நான் பண்ண தான் போகிறேன், இல்லை நான் உரிமை குரல் எழுப்ப தான் போகிறேன் அப்படின்றது பேசுகிறாங்க. இதுக்கு இடையில் அர்ச்சனா சொல்லுவாங்க, இந்த மாயா பூர்ணிமா ஃபெமினிசம்னு பேசுகிறாங்க, எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அந்த பையன் அப்படி பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்டிமிடேட்டிங் கிட்ட பேசுகிறது அதெல்லாம் பண்ணுறாரு, ரைட்? அண்ட் அஃப்கோர்ஸ் ஷீ கெப்ட் ப்ரொவோக்கிங் ஹிம். ஸோ இட் டேக்ஸ் டூ டு டேங்கோ. ஸோ இது ஒரு பட்சம் மாதிரி கிடையாது. நிக்சன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் அவர் தொடர்ந்து ப்ரொவோக் பண்ணிட்டு இருந்தாங்க அர்ச்சனா, ரைட்? அங்கே அவங்க கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்னு விலகலை. She was making a stand and I feel a lot of times it's a wall, it's a facade அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது எப்படின்னா அந்த அகிலிஸ் ஹீலை காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்களோட உண்மையான பயங்கள், அந்த மனசில் இருக்க சஞ்சலங்கள்லாம் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க she puts up this really strong front அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். சரி, அப்போ அவங்க மாயா பூர்ணிமா எனக்காக குரல் கொடுக்கல, ஃபெமினிசம்னு பேசுகிறவங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு அர்ச்சனா சொல்லும்போது அங்கே விஷ்ணு சொல்வார், ஆமாம் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும், சரியாக தான் கேட்கணும் அப்படின்னு. அண்ட் அங்கே எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. விஷ்ணு ஒரு கட்டத்தில் ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார். விஷ்ணு வின் பண்ண கூட பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன். விஷ்ணு யுகேந்திரன் தப்பாக பேசும்போது கூட விஷ்ணு ஓகே அவர் சீரியஸாலாம் எடுத்துக்க முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் ஃபனி அப்படிலாம் நான் சொன்னேன். இப்போ எனக்கு சீரியஸாக ஒரு கேள்வி இருக்குது. எந்த வாயால் நான் சொன்னேனோ விஷ்ணு வின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேனோ, இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, இவர் நல்லவரா கெட்டவரா? சரி, பூர்ணிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லவ் ட்ராமா, மாயா நிக்சனை லவ் பண்ண சொன்னது, ஐஷு பரவாயில்ல நீ லவ் பண்ணி இந்த ட்ராமா க்ரியேட் பண்ணு, இந்த லவ் ட்ராக் கொண்டு வா அப்படின்னு சொன்னது, வெளியில் ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்திக்கு அப்படின்றதுலாம் கிடையாது அப்படிலாம் சொன்னது, அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு there comes a point where Vishnu மேலே பூர்ணிமா develops a soft corner, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த நாடியை பிடிச்சி பேசுகிறது, அன்பு காட்டுறது, இது எல்லாமே நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ நெருங்கி பழகினவர் திடீர்னு அந்த பொண்ணையை மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் நல்லவரா கெட்டவரான்னு கேட்க தோணுது. எஸ், பூர்ணிமாவும் அதே மாதிரி தான், பட் 2 wrongs don't make a right இல்லை. ஸோ அந்த பொண்ணு தான் அப்படி செய்கிறா. நான் அவள் தப்பான விஷயங்கள் பண்ண, நான் அதை விட கேவலமான தப்பான விஷயங்கள் பண்ணுவேன்னு சொல்கிறது சரியில்லைல்ல. ஸோ இங்கே அந்த கேள்வி வந்துச்சு. அண்ட் அர்ச்சனா எஸ் உரிமை குரல் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 hour நிகழ்ச்சியில் காட்டாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்வானா, ஆனால் நான் உரிமை குரல் எழுப்பி அது ரெட் கார்டாக மாறி அந்த பையனோட ஃப்யூச்சரை பாதிக்கும்னா நான் உரிமை குரல் எழுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணம் ஒரு நிமிஷம் அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் யோசிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயா விரிச்சாங்க, அந்த முதல்ல ஸ்கெட்சு போட்டது மாயா, அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்தாங்க, அதில் சேர்ந்தாங்க, ஜோவிகா சேர்ந்தாங்க. ஜோவிகா வாஸ் அ லாஸ்ட் மினிட் எடிஷன், ரைட்? ஜோவிகா வந்தாங்க. ஆனால் பேச ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜோவிகா தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜோவிகா வந்தாங்க. ரவீனா, ஓ மை காட், ஷீ இஸ் ஸோ, இப்போ மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க இப்படி தான் நமக்கு தெரியும், பட் ரவீனா அப்படி கிடையாதுங்க. ஷீ இஸ் முன்னுக்கு ஒன்று பின்னாடி ஒன்றுங்க. இட்ஸ் லைக் யூ இல்லை, I really don't know. She's very, very dangerous. The character that she's portraying in this
ஷோ இஸ் ரியலி டேஞ்சரஸ். எப்போ எங்கே யாருக்கு பின்னாடி குத்துவாங்கன்னு தெரியாது. மணினால தான் அவங்க தப்பிச்சுட்டு வராங்கன்றதும் எனக்கு தெரியுது. இல்லைன்னா அவங்க எப்போவும் மாயா கேங்கில் சேர்ந்துருப்பாங்க. அவங்களோட இன்னொரு விஸ்வரூபம் எடுத்திருக்கோம் அவங்களோட அந்த அந்த நெகட்டிவ் சைன், ரைட்? பட் எனிவே, ஸோ இவங்க வந்து இங்கே பேசுகிறாங்க. என் அர்ச்சனா சேஸ் நோ, ஷீஸ் நாட் கோயிங் டு ரேஸ் த red flag. She's going to raise the red flag, but she doesn't want to give him, she doesn't want it to translate into a red card, right? So அதே தான் வந்து அங்கே மாயா பூர்ணிமால யோசிச்சிருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும். பண்ணலை, அவங்க ஒரு வார்னிங் கொடுத்துருந்துருக்கலாம். பிகாஸ் we all knew, நமக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு பிரதீப் தான் வின் பண்ண போகிறாருன்னு. ஆனால் அது அவருக்கு வந்து மாயா சொல்லுவாங்க, அவருக்கு பப்ளிக்கில் அவர் சப்போர்ட் இருக்குன்றதுனால தான் நான் இதை பண்ணேன்றது வந்து அவங்களே அவங்க வாயால் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேவலமான கீழ்த்தனமான ஒரு எண்ணங்களை வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நார்மலைஸ் பண்ணுது, ரைட்? ஸோ ஐ வாஸ் வாட்சிங் திஸ், ஐம் கோயிங் டு டைக்ரெஸ் a little bit. ஐ வாஸ் வாட்சிங் த க்ரௌன். ஸோ இந்த க்ரௌன் இஸ், அந்த சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த க்ரௌன் சீரீஸ் வந்து இந்த ஃபைனல் சீசனை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து சொல்லுவாங்க, அதில் ஒரு டைலாக் வந்துச்சு. அண்ட் ஐ தாட், ஓ மை காட், திஸ் இஸ் ஸோ அப்ரோப்ரியேட் ஃபார் த பிக் பாஸ் ஷோ. வாட் ஹேப்பன்ஸ், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் வந்து ஒரு டைலாக் என்னென்னா, when you start normalizing the abnormal, right? So what happens is, when you start normalizing the abnormal, you start believing in it and you start manifesting the wrong things, and you go down the path, slippery slope, right? அப்படின்றது, I mean not those words, I didn't memorize the words, but இதுதான் வந்து புரிதல் என்னன்னா, நீங்கள் வந்து தவறான விஷயங்களை திரும்ப திரும்ப காட்டி அதுக்கு தட்டி கொடுத்து, இப்போ எப்படி வந்து அந்த ஹோஸ்ட் வந்து மாயா பூர்ணிமாக்கு தட்டி கொடுத்து இது பரவாயில்லன்னு காட்டுறாங்களோ, போன சீசன்லையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணவர் வந்து நிறைய பூலி பண்ணவர் தான் வந்து வின் பண்ணார், நிறைய கோவம் காட்டினவர் தான் வின் பண்ணார். ஸோ இங்கேயும் வந்து அந்த புலியிங் வந்து தொடரும்போது அதை வந்து நார்மலைஸ் பண்ணி இது சரி அப்படின்ற மாதிரி காட்டும்போது இது வந்து இந்த மாதிரி எல்லா தவறுகளும் வந்து ஓகேன்ற மாதிரி ஆகி இன்னும் நிறைய நெகட்டிவிட்டி, இன்னும் தேவையில்லாத கெட்டதுகள் தான் வெளியில் வரோன்றதை வந்து அந்த க்ரௌன் நிகழ்ச்சியில் சொன்னாங்க. அண்ட் ஐ தாட் தட்ஸ் ஸோ அப்ரோப்ரியேட் ஃபார் பிக் பாஸ் சீசன் 7. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் வந்து ஓகேன்ற மாதிரி வார இறுதி நாட்களில் கைத்தட்டி பாராட்டி சிரித்து அதை வந்து அப்படி காட்டும்போது இதெல்லாம் ஓகேன்றது அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி ஓ இப்படி தான் நம்ம இருக்கணும், இது நம்மளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க, நம்ம இன்னும் இந்த மாதிரி கெட்டது பண்ணலாம். ஆனால் அவங்களோட மைண்டில் வந்து ஓ இது கெட்டதில்லை, இதுதான் சரி, ஏன்னா எனக்கு கைத்தட்டல் வருது, எனக்கு வந்து கமல்கிட்டேருந்து பாராட்டு வருது அப்படின்ற எண்ணத்தில் தவறான விஷயங்களை தொடர்ந்து இன்னும் மோசமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பூர்ணிமாவுக்கு வந்து அவர் கேட்டது வந்து விஷ்ணுவும் அதே மாதிரி தானே, விஷ்ணு பூர்ணிமா மாயால ஒரு கேங்காக தானே இருந்தாங்க, அப்புறம் தானே அவர் பிரிஞ்சு வந்தார். பட் அது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா ரூமில் வந்து நிக்சன் கிட்ட வந்து பூர்ணிமா பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ மைண்டில் உள்ளது வந்து உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அ வெரி இம்பார்ட்டன்ட் டயலாக் இன் பிக் பாஸ் 7. நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பூர்ணிமாங்க சொல்லுவாங்க. ஓ மைண்டில் உள்ளது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம மைண்டில் சிலது யோசிப்போம், ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். we don't articulate it, right? ஒருத்தவங்க மேலே எனக்கு பாசம் இருக்குது அப்படின்னா you have to articulate it. எனக்கு பாசம் இருக்குது, நீ புரிஞ்சுக்கணுன்னா முடியாது. You have to say, look, I like you, I care for you, I love you. These are important things in a relationship, especially in a spousal partner kind of relationship. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்குது, உங்கள் மைண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஓ அவங்க எப்படியோ என்னோட ஆசிரியை வந்து இதை வந்து தெளிவுபடுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா பெல் அடிச்சிடும், கிளாஸும் முடிஞ்சிடும். சில நேரங்கள் உங்கள் மைண்டில் யோசிக்கிற கை தூக்கி நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனில் யூ ஹேவ் டு ஆஸ்க் த கொஸ்டின்ஸ், யூ ஹேவ் டு ஆர்டிகுலேட். உங்கள் மைண்டில் இருக்க ஓகே இந்த மாதிரி என்னை வந்து இவ்வளோ நேரம் வேலை செய்ய சொல்கிறீங்க, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க, பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னால் ஒரு ஆளால் வேலை செய்ய முடியாது. அப்படி நான் ஒரு ஆளாக வேலை செய்கிறதா இருந்தால் ஒரு வாரத்துக்கு நான் வந்து 60-70 மணி நேரம் வேலை செய்யணும், எனக்கு இதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணணும். இஃப் யூ டோன்ட் ஆர்டிகுலேட் இட் அண்ட் யூ திங்க் தட் ஓகே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்குறாங்கன்னா என்னால் செய்ய முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியணும் தானே, இவ்வளோ ஹவர்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும், ஏதாவது பண்ணுவாங்கன்னு அங்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருவீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது தென் when the expectation is someone doesn't meet the expectation, then it becomes a problem, right? So ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக் அவங்க சொன்னாங்க and I thought that's very very applicable to real life. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து காங் ஸ்ட்ரைக் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டே கேப்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பிரச்சனையாக போய் விஷ்ணு வந்து ஒத்துப்பார். ஒத்துக்கிட்டு அவரே கொண்டு போய் ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து ஒட்டி விடுவார். ஒட்டின பிறகு எப்படி
அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உன்னை வச்சு செய்யலான்னு நீ இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டு உனக்கு நீ இது கொடுத்துட்டு நான் எப்படி ஸ்ட்ரைக்கை எடுன்னு சொல்லி அங்கே எடுக்க அவங்க முயற்சி பண்ணுறது. அண்ட் தென் விக்ரம் வந்து கதை அவர் நல்லவர், அவருக்கு வந்து ஏன்னா ஸ்ட்ரைக் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறது. அது ஒரு ட்ராமா போணுச்சு. அது ஒரு நிகழ்வாக நிகழ்ந்தது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கும் விஷ்ணுக்கும் பிரச்சனை, கான்ஃபரன்டேஷன் நடக்குது. அங்கே வந்து விசித்ரா ஒரு வார்த்தை விடுவாங்க. நோ, விஷ்ணு would say something like உங்கள் பசங்களாம் அப்படி என்னமோ அந்த மாதிரி இப்படி பேசினா நீங்கள் என்னமோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னே இவங்க சொல்லுவாங்க, விசித்ரா சொல்லுவாங்க, லுக் என் பசங்களை நான் அப்படி வளர்க்கல, என் பசங்களாம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை பார்த்து விஷ்ணுவை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மா ஒன்று அப்படி வளர்த்துருக்காங்கன்னு அவங்க வெட்கப்படுவாங்க, அவங்கள வெட்கப்படணும் அந்த மாதிரி. லுக், இது வந்து கேம். அந்த கேமில் வந்து அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா அவங்க எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க, நான் டெஃபமேஷன் ஃபைல் பண்ண மாட்டேன், ஐம் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் கான்ட்ராக்ட் போட்டு உள்ளே வந்திருக்காங்க. நீ அவங்க ஃபேமிலி இழுக்கிறது ரொம்ப 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 தவறு, ரைட்? இது வந்து ஏற்கனவே சம்யுக்தா பண்ணியிருப்பாங்க. சம்யுக்தா வந்து நினைக்கிற ஆரியை பார்த்து வளர்ப்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லி நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், அதனால தான் வந்து அவங்க இவிட் ஆனாங்க. இங்கே வந்து ஐ எக்ஸ்பெக்டட் மோர். யூ சி நவ் விசித்ரா வந்து was someone who was very very அந்த வீடு அந்த மாதிரிங்க, அந்த வீடு அந்த மாதிரி செய்யுது ஒவ்வொருத்தரையும். ரொம்ப நடுநிலையாக இருந்து ரொம்ப ஒரு அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கைத்தட்டெல்லாம் வார இறுதி நாட்களில் அப்படி வரும். ஆனால் அதே விசித்ராவோட இந்த முகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாய பூர்ணிமா கேங்கில் சேர்ந்த பிறகு வேறு யாருமே நான் நம்ப முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்து மாய பூர்ணிமா கிட்ட மட்டும்தான் நான் இருக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அண்ட் சில அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச், their approach to certain things, how they do itன்றதெல்லாம் இவங்களுக்கும் தெரியுது. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ரா அங்கங்கே காட்டிட்டு தான் இருந்தாங்க அந்த முகத்தை, இப்போ நிறைய காட்டுறாங்க, ரைட்? அண்ட் பட் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சு செய்வாங்க ஒரு டாஸ்கில். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சொல்லுவோம். அது என்னென்ன இப்பயே சொல்லிடுறேன். பூர்ணிமா என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் வந்து ஓட் அவுட் பண்ணணும். அந்த ஓட் அவுட் பண்ணும்போது விஷ்ணுவா விசித்ராவான்ற போது அவங்க வந்து விசித்ரா இதுக்கு மேலே இதில் இருந்தாங்கன்னா அவங்க மரியாதை கெட்டு போயிடும், அதனால் அவங்க போகிறது பெட்டர்ன்னு சொல்லி அந்த டாஸ்க்லேருந்து அவங்கள வெளியாக்கி விடுவாங்க. விசித்ரா கெட்ஸ் ஆங்க்ரி, பூர்ணிமா நல்ல கேம் பூர்ணிமா அப்படின்னு. ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மைன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் ஆன் பூர்ணிமா சைட் ஆன் தட். ஷி குட் ஹவ் ஹேட் அ ஹிடன் அஜெண்டா, பட் ஐ ஃபெல்ட் தட் விசித்ராவோட மரியாதை இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அவங்க அந்த கேம்லேருந்து வெளியாகிறது தான் பெட்டர் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த பொண்ணு அது காரணமாக சொல்லி வெளியாக்கணும். ஸோ அங்கே அது நடக்குது. பட் இந்த எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வந்து முதுகில் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம இட் இஸ் வெரி வெரி ஸ்கேரி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷன் பூர்ணிமா. இந்த தினேஷன் பூர்ணிமாவுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்து அவங்க சொல்ல இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி, கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஆட்டிக்கிட்டே வரான்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்வார். ஓகே. I spoke to Yugi about this and Yugi வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து லைஃப்பில் ஒரு தடவை சொல்லியிருப்பார் இந்த மாதிரி விசித்ரா வாங்க பூர்ணிமா வாங்க அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. தென் ஐ ஆஸ்ட் him and he says எப்போதுமே இந்த பிரச்சனை இருக்கான், விசித்ராவும் டைமுக்கு வர மாட்டாங்களாம், பூர்ணிமாவும் டைமுக்கு வர மாட்டாங்களாம். சரியா? அப்போ வந்து தினேஷ் வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி ஆட்டிட்டு வராங்கன்னு சொன்னது வந்து தப்பு, நீங்கள் இந்த மாதிரி எங்கிட்ட பேசக்கூடாது அப்படின்றது பூர்ணிமா வந்து அவங்ககிட்ட எடுத்து சொல்லுவாங்க. பட் இதே பூர்ணிமா இதே வார்த்தையை தினேஷ் மேலே பயன்படுத்தியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஏர்லியர் எபிசோட்ஸில் வந்து ஐ திங்க் தினேஷ் வாஸ் கேப்டன் இஃப் ஐம் நாட் ராங். அந்த டைம் வந்து அவர் வந்து உதவி பண்ண வரல, வெசல் வாஷிங்க்கும் இதுக்கும் உதவி பண்ண வரலன்ற போது உட்காந்துருப்பார். இந்த மாதிரி ஏன்னா அவரும் ஏன்னா ஆட்டிட்டு உட்காந்துருக்காருன்ற மாதிரி என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஏதாவது வேறு ஏதாவது தப்பான கொனோட்டேஷன் இருக்கான்றது எனக்கு தெரியல. என்னோட புரிதல் என்னென்னா ஸ்லோ கோச் அப்படின்றது தான் என்னோட புரிதல். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி சம்திங் லைக் தட். அந்த டைலாக் எனக்கு சரியாக தெரியல. எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, ஓகே நெவர் மைண்ட், ரைட். ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இஷ்யூ. இங்கே வந்து விசித்ரா அகெயின் டேக்ஸ் அ ஹைலைட் ஹியர் இன் நாட் ஸோ இன் அ பாசிட்டிவ் வே. இங்கே வந்து விசித்ரா வந்து வாலண்டியர் பண்ணுறாங்க. ஏன்னா விஷ்ணுக்கு அவங்களுக்கு நடந்த பிரச்சனையை வந்து வயசை பற்றி சொன்ன மாதிரி அவங்க ஒரு புரிதல் அவங்களுக்கே ஏற்படுத்திப்பாங்க. நான் வந்து வயசானவன்றதுனால நீ எனக்கு டாஸ்க் கொடுக்க மாட்டியா, நீ வந்து என்னை கூப்பிட மாட்டேன்ற மாதிரி வந்து அவங்க விசித்ரா வந்து விஷ்ணு கிட்ட சொல்லுவாங்க. சரி, இப்போ என்ன நடக்கும்னா ஷீ வாலண்டியர்ஸ் எல்லாரையும் கை தூக்குங்க நீங்கள் வந்து பில்லுவெல்லாம் விட்டு அடிப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்து சைக்கிள் ஓட்டணும், கேஸ் கண்டினியூஸாக வந்து வரணும் சமைக்கணுன்றதுக்காக அடுத்த 2 பேரை மாற்றுங்கன்னு. விசித்ரா puts her hands up. She volunteers. But did she really volunteer? அதுதான் கேள்வி. ஓகேங்களா? விசித்ரா is not selected. அர்ச்சனா gets selected and I think it was விக்ரம் அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க.
இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட் பண்ணும்போது விஜித்ராக்கு 6 ஓட்டு வரும். இவங்க தலகணியில் விட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு விஜய் வர்மாவும் கையை தூக்கிடுவார். அப்புறமா அப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி 6 ஓட்டு கிடைக்கிது. அப்புறம் அர்ச்சனாக்கு பார்த்தீங்கன்னா அதே 6 ஓட்டு. அங்கே வந்து விசித்ரா லிவ்ஸ் அஹெட் ஜாப். நானும் அர்ச்சனாக்கு போடுறேன். இதுக்கு 2 ways of looking at it, right? ஒன்று பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து இல்லை எனக்கு வேண்டாம், நான் வந்து வரல, எனக்கு வந்து பரவாயில்ல, நான் வாலண்டியர் பண்ணிவிட்டு பரவாயில்ல அர்ச்சனாக்கு போட்டு அர்ச்சனா வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். இல்லைனா நான் அர்ச்சனாவுக்கு ஓட் பண்ணுறதுக்கு காரணம் நானும் அர்ச்சனாவும் உள்ளே வந்தோன்னா நான் அர்ச்சனா வச்சு செய்யலான்ற மாதிரியும் இருந்திருக்கலாம். ஸோ இதில் உங்கள் அபிப்பிராயம் என்னன்றது எழுதுங்க. பட் அவங்க வந்து இந்த டிசைடிங் ஓட்டை அவங்க போட்டாங்க. ஸோ அர்ச்சனாவுக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் விக்ரம்க்கு 6 ஓட்ஸ் வருது, இவங்களுக்கும் 6 ஓட்ஸ் இருக்கும்போது டிசைடிங் போட் விஷ்ணு வந்து விக்ரம்க்கு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா கோல் டாஸ்க், 5 கோல் டாஸ்க். நோ மோர் கோல் டாஸ்க், ஆல்ரெடி கோல் ஸ்டார் டாஸ்க் இனிமேல் கிடையாது. கடைசி வின் பண்ணுறவங்களுக்கு 5 கோல் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் வளையமாக நிற்க திஸ் ரிங்ஸ். அந்த ரிங்ஸ்லேருந்து நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு புட் அக்ராஸ் அன் ஆர்குமெண்ட் as to why you deserve to be in that ring and why you deserve the 5 stars, right? ஸோ அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா it was very ugly. நீ அது இது அது அப்படின்னு எல்லாம் மட்டும் தட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வைக்கிறதே நம்ம ரவீனா மேடம் இருக்காங்களா. ஓ மை காட், ரவீனா வந்து முதல்ல வெளியாக்குறது வந்து மாயாவை. அதுக்கு முன்னாடியே வந்து மாயா பூர்ணிமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுது மாயா சொல்லிடுவாங்க, நான் இந்த கேமில் நம்ம விளையாட போகிறதில்ல, ஏன்னா நம்மளை தப்பாக காட்டுறாங்கன்ற மாதிரி. அந்த பூர்ணிமா அழுவுறாங்க, என்ன நம்மளை இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணுறாங்க, அவங்களாம் இவ்வளோ கெட்டவங்களாக இருக்காங்க, இவ்வளோ வன்மத்தை காக்குறாங்க, ஆனால் வந்து அவங்களெல்லாம் எப்படி நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க எனக்கு புரியல அப்படின்றது. இதெல்லாமே நீங்கள் பண்ணிங்கம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்காட் என்ட்ரிஸ் வர வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் என்ன ஆட்டம் ஆடுனீங்க நீங்கள். ஓ மை காட், ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறது, கத்துறது, ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுறது, வெளியாக்குறது, பிரதீப்க்கு இழைத்த இன்னல்கள், ஓ மை காட் என்ன ஆட்டம் போட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற இந்த கெட்ட பெயர் வந்து வெளியில் போகும்போது சரிப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாரும் இப்போ வந்து பாசிட்டிவ் நோட்டில் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு வந்து நிறைய ஏர் டைம் கொடுக்குறாங்க. இந்த மாயா வந்து பாட்டு பாடுவாங்க. அந்த ஃபுல் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு பல்லவி ஒரு சரணம் போட்டாங்க நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து குச்சி ராக்குமா சரணத்துலேருந்து பல்லவி வரைக்கும், ஆமாம் அது வந்து போட்டாங்க. குச்சி ராக்குமா அந்த பொண்ணு பாடுறது. ஐ மஸ்ட் சே தட் ஷீஸ் டேலண்டட் சிங்கர். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த பொண்ணு எவ்வளோ நல்லா பாடுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு சிங்கர் அளவு கூட பாடினான்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு பாடுறதை வந்து இவங்க காட்டினாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் யுகேந்திரனாக இருக்கட்டும், நிக்சனாக இருக்கட்டும், பிரதீப்பாக இருக்கட்டும், பாடினதெல்லாம் லைஃப்பில் சில நேரம் பார்த்துருப்பீங்க, சம்டைம்ஸ் லைஃப்பில் கூட வராது. பட் 1 hour நிகழ்ச்சியில் ரொம்ப அரிது காட்டினது. இந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஏர் டைம் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? மாயாவுக்கு நல்ல முகம் இருக்குது, மாயா நல்லவங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ண பார்க்குறாங்க. ஐதர் டு சே தட் அவங்க வெளியே வந்தால் அவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும், அவங்களுக்கு தப்பான கோணத்தில் காட்டக்கூடாதுன்றதுக்காக இருக்கலாம். இல்லாட்டினா டு சே மாயா வின் பண்ணால் ஜஸ்டிஃபைபிள், அவங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குன்றதுக்காகவும் இருக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ வந்து இந்த கோல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரிங்காக இருக்குது. தே ஹேவ் டு டாக், புட் அக்ராஸ் தி ஆர்கியூமெண்ட், புட் ஃபார் தி ஆர்கியூமெண்ட் அண்ட் டிசைட் யார் முன்னுக்கு வருவாங்கன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல மாயா வந்து வெளியாக்குறாங்க. ரவீனா நீங்கள் வந்து வெளியாகணுன்னா வெளியாகிடுறாங்க. ரவீனாவும் வேறு யாரும் வெளியாகுறாங்க. இப்படி ஒருத்தராக வெளியாகும் போது தினேஷை வெளியாக்குறது ரவீனா ஆரம்பித்து வைப்பாங்க. தட் வாஸ் அ ஷாக்கிங் திங், ரைட்? பிகாஸ் ஏ ஆல்வேஸ் டுகெதர். தினேஷ் வெளியாக்குவாங்க, அப்புறம் மணி வெளியாவாங்க. ரவீனாக்கு வந்து விஷ்ணு சொல்லுவாங்க, நீ வந்து விஷ்ணு இல்லை விஜய் வர்மா சொல்வார் நினைக்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சப்போர்ட் இருக்குது, நீங்கள் போனாலும் நீங்கள் தப்பிச்சு வந்துடுங்க. இந்த கோல் டாஸ்க் வந்து 5 கோல் டாஸ்க் மட்டும் நீங்கள் வின் பண்ண மாட்டீங்க. அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து யூ வில் பி சேஃப்ட் அண்ட் யூ கேன் டைரக்ட் நாமினேட் சம்ஒன். ஸோ ரவீனாட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி போனாலும் தப்பிச்சு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபாலோவிங் இருக்குது, அது இதுன்னு சொன்னால் நான் வெளியாகுங்கன்னு வெளியாயிடுவாங்க. இப்படியே எல்லோரும் வெளியாகி எல்லாம் ஃபுல்லாக காட்ட மாட்டாங்க யார் வெளியாகுனாங்கன்னு. ஒரு சிலர் தான் காட்டுறாங்க. விசித்ராவும் வெளியான பிறகு பூர்ணிமா மிக்ஸ்டு டிசிஷன், அது ஏற்கனவே பேசியாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா அண்ட் விக்ரம். அண்ட் ஐ திங்க் ஹி காட் டயர்ட். விஜய் வர்மா வந்து இந்த சென்டரில் இந்த போர்டை பிடிச்சிட்டு இந்த டேபிளை பிடிச்சிட்டு இப்படி லைக் and then he will just give it away to Vikram. See, that is an insult to Vikram. அவர் பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கும், அள்ளி கொடுத்துட்டு வந்தது வந்து ஐ ஃபெல் தட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஐ தாட் இட் வாஸ் நாட் ரைட். அதை வந்து எடுத்துருக்கவும் கூடாது. அண்ட் நான் விஜய் வர்மாவாக இருந்திருந்தேன், நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஓகே நான் உனக்கு கொடுக்குறேன், ஐம் ஓகே, ஐம் ஆல் ஃபார் யூ டேக்கிங் த 5 stars, ஓகே ஐ கிவ் இட் டு யூ, பட் நீ எனக்கு வந்து லெட்ஸ் ஸ்ட்ரைக் அ டீல். நீ வந்து நாமினேஷனுக்கு யாராவது ஒரு ஆள், நான் சொல்கிற ஒரு ஆளை நீ வந்து நாமினேஷனுக்கு விடணும்.
மாயால பூர்ணிமா அப்படின்றது வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் விக்ரம் won't do that. விக்ரம் won't choose மாயா பூர்ணிமா. ஸோ விஜய் பண்ணியிருந்திருக்கணும். அது வந்து அவர் பண்ணலை, சும்மா கொடுத்துட்டு வந்துட்டார். அண்ட் விக்ரம் கெட்ஸ் 5 stars. லுக்ஸ் லைக் அவர் சொன்ன அது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் போல இருக்கு. மேபி ஹி வில் பிகம் பிக் பாஸ் சீசன் 7ஓட வின்னர் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட் டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க். அது இன்னும் கொஞ்சம் நல்ல மாதிரி காட்டியிருந்துருக்கலாம். அந்த பிஸ்கெட் இங்கே வச்சுட்டு யூ ஹேவ் டு பிரிங் இட் டவுன் டு ஈட் அண்ட் ஆல் தட், அதெல்லாம் சின்னதாக வச்சுட்டு சண்டை போடுறது, பேக் பைட்டிங் பண்ணுறது, இது தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. மாயா பாடுறதை காட்டிகிட்டு இருக்காங்க, மாயா படுத்து தூங்குறதை காட்டிகிட்டு இருக்காங்க, மாயா உட்காந்துருக்கிறத காட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. பட் பிஃபோர் ஐ கோ, ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் ஹவு டிசப்பாயிண்டட் பூர்ணிமா இஸ் by Vishnu. I just dropped my pen. விஷ்ணு வந்து இந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்கும்போது பூர்ணிமா வந்து தாக்கி பேசும். விஜய் வர்மா வந்து அங்கே வைப்பார். அவர் சொல்வார், எங்கே இப்போ என்ன பேசணும்னு எனக்கு தெரியும்னா அங்கே வந்து அவர் பேச ஆரம்பிப்பார். என்ன சொல்வார்னா, விஷ்ணு வந்து நீ என்கிட்ட வந்து இப்போ பூர்ணிமாட்ட நீ க்ளோஸர் இருக்கான, நீ என்ன சொன்ன, பூர்ணிமா பற்றி நிறைய விஷயங்கள் தவறாக சொன்னேன். அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணை யார் கட்டிப்பாங்க, இந்த பொண்ணு வந்து பொண்ணே கிடையாது, அப்படிலாம் நீ பேசணும்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பூகம்பம் வெடிக்கும். விஷ்ணு அண்ட் விஜய் வர்மா பேசும்போது கரெக்டாக வந்து இன்டர் கட் பண்ணுவாங்க எடிட்டர்ஸ். பூர்ணிமாவோட ரியாக்ஷனை காட்டி 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 யூனோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக, ஹவ் கேன் திஸ் ஹேப்பன் டு மீ, நான் வந்து உண்மையிலேயே இந்த பையனுக்காக, பட் ஷி டிட், I felt genuinely, I thought there was an attraction between the two, but so she feels let down. இதுக்கப்புறம் இது என்ன தொடர போகுது, வார இறுதி நாட்களில் என்ன கேள்விகள் கேட்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.